ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம தேவசனல் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியில் நம்ம எல்லாருமே வந்து சாமி கும்பிட போவோம். ஆனால் திருப்பதியில் நமக்கு ஃபேமஸாக கிடைக்கிறது லட்டு தான். ஆனால் அந்த லட்டு தான் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஒரே லட்டு, ஒரே மாதிரியான லட்டு தான் தராங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுக்கு தர அந்த லட்டோட பேர் என்ன, அங்கே எத்தனை விதமான லட்டுலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, திருப்பதியில் வந்துட்டு 3 வகையான லட்டு வந்து பிரசாதமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்துட்டு நான் என்னன்னு உங்களுக்கு இப்போ இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். திருப்பதி என்றமே என்ன என்ன திருப்பதின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து பெருமாளுக்கு அடுத்தபடியாக நமக்கெல்லாம் ஞாபகம் வருது லட்டு தான். எல்லோருக்கும் பிடித்தமான தனிச்சுவை மிக்க அந்த லட்டை வந்து பிரசாதங்களோட கிங்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். வெங்கடேச பெருமாள் பிரசாதம் வந்துட்டு 1803ஆம் ஆண்டு முதல் தளர்வான வடிவங்களில் இருந்தது. தளர்வான வடிவம் இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீவாரி கோயிலில் லட்டு பிரசாதம் இருந்ததை வந்து கோயில் கல்வெட்டுகள் எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. 1940ஆம் ஆண்டு மெட்ராஸ் அரசாங்கத்தின் கீழே லட்டுன்னு தற்போதைய வடிவம் வந்து அறிமுகப்படுத்தி கையில் பிடிக்கிறாங்க. அந்த ஷேப் வந்து கொண்டு வந்தாங்க. திருப்பதி லட்டு வந்து 2015ஆம் ஆண்டு தனது வைர விழாவை வந்துட்டு கொண்டாடியிருக்காங்க. பல்லவர்களின் காலத்தில் வந்து வெங்கடேச பெருமாளுக்கு வந்து பிரசாதம் மொத அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பின்ன வந்து 2ஆம் தேவராயர் 3 கிராமங்களை அந்த கோயிலுக்கு வந்து மானியமாக கொடுத்து தினசரி பிரசாத செலவுக்கு வந்து அப்போ ரூபாய்க்கு 200 ரூபாய் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போயே 200 ரூபானா இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ அதிக அமௌண்ட் வரும்னு தெரியல. 2ஆம் தேவராயன் மற்றொரு அதிகாரியான அமாத்தியா சேகர மல்லண்ணா பெருமாளுக்கு வந்து நைவேத்தியம் மற்றும் நித்திய தீபாவளி எல்லாமே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. திருப்பதியில் வந்து லட்டு சாம்ராஜ்யம் உருவாக்கியவரோட அவரோட பேர் என்னன்னா கல்யாணம் ஐயங்கார். இவர் தான் வந்து திருப்பதியில் லட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கினவர் வந்து கல்யாணம் ஐயங்கார். லட்டு தயாரிக்க மிராசிதாரி அப்படிங்கிற ஒரு முறையை வந்து அவர் கொண்டு வந்தார். சமையல் அறையில் லட்டு தயார் செய்வாங்க. அவங்க வந்து பேமர் மிராசிதர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 2001ஆம் ஆண்டு வரையில் மிராசிதர்கள் வந்து லட்டுகளை தயாரித்து புண்ணியத்தை அவங்க மட்டும்தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தாங்க. இதை வந்து ஆந்திரா அரசு வந்து 2001 அப்போ தடை செஞ்சு திருப்பதியில் 3 வகையான லட்டு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து கொண்டு வராங்க ஆந்திரா அரசில். அப்படி என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோகிதம் லட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையான லட்டு செய்கிறாங்க. இந்த ஆஸ்தான லட்டு எப்படின்னா முதன்மையான விழா நாட்களில் மட்டுமே தயாரிக்கப்பட்டு முக்கியமான பிரமுகர்களுக்கு இது வழங்குறாங்க. இதோட எடை எப்படின்னா 750 கிராம் எடையுடனே பிற லட்டுகளை விட இது பெருசு. அளவில் வந்து முந்திரி, பாதாம், குங்குமப்பூ எல்லாம் போட்டு இந்த லட்டு செய்கிறாங்க. ஆஸ்தான லட்டு. அடுத்து கல்யாண உற்சவ லட்டு. கல்யாண உற்சவ லட்டு வந்து பெருமாளோட திருக்கல்யாண உற்சவ சேவையில் கலந்து கொள்ளும் பக்தருக்கு பிரசாதம் வழங்குறாங்க. இது வந்து 750 கிராம் எடையுள்ளது. இந்த லட்டு வந்து தேவை மிகுதியாக உள்ளது. புரோகிதம் லட்டு அப்படிங்கிறதோட கம்மியாக இருப்பாங்க. நம்ம அடுத்து 3ஆவது லட்டாக பார்க்குறது புரோகிதம் லட்டு. நம்ம திருப்பதிக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்து ஒரு லட்டு 50 ரூபா வாங்குவோம். அப்படி வாங்குற அந்த லட்டோட பேர் வந்து புரோகிதம் லட்டு. இதுதான் பக்தர்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. இந்த புரோகிதம் லட்டு பொதுவான பக்தர்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் விநியோகம் பண்ணுறாங்க. இதோட எடை வந்து 175 கிராம் எடை உள்ளது. இந்த லட்டு வந்து திருப்பதியில் மட்டும் அதிகமாக தயார் பண்ணுறாங்க. வேறு எந்த ஒரு இதுவுமே லட்டும் வந்து தயாரிக்கிறதில்ல. இந்த 3 லட்டு தான் வந்து திருப்பதியில் வந்துட்டு தயாரிக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் இந்த மாதிரி வந்து ஆஸ்தான லட்டு, கல்யாண உற்சவ லட்டு, புரோகிதம் லட்டு இந்த 3ல் எந்த லட்டு வாங்கியிருந்தாலும் நம்ம புரோகிதம் லட்டு வாங்கியிருப்போம். மீதி 2 லட்டு வாங்கியிருந்தீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரிவிங்க. இப்படி வந்து 3 லட்டு இருக்குது எனக்கே தெரியாது. நானும் வந்து இப்போ அந்த நியூஸை வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக தெரியப்படுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த மந்த்ரா சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மறக்காமல் பெல்ஸ் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.